இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிறதான வார்த்தை நமக்கு மிகவும் ஆழமான ரிமைண்டராக இருக்குது. எதை ஞாபகப்படுத்துகிறது என்றால், நான் இனி எனக்காக வாழ போகிறதில்லை, மாறாக எனக்காக மரித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ போகிறேன் என்கிற சிந்தையே அது. அப்படி நம்ம சொல்லும் போது அது எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய பழைய சுபாவங்களை, நம்முடைய பழைய ஆசைகளை, இன்னும் நமக்கு கடந்த காலங்களில் இருந்த தவறுகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே ஆணி அடித்து ஒரு புது மனிதனாக வாழ்கின்ற வாழ்க்கையே, இயேசுவோடு வாழ்கின்ற வாழ்க்கையே நாம் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் என்று கூறுகிற வார்த்தையாகும். பவுல் இந்த வார்த்தைகளை சொல்லும் போது அவர் தன்னை முழுவதுமாக கர்த்தரிடம் தன்னை அர்ப்பணித்து சொன்னதான வார்த்தையை நம்மால் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவின் சிந்தை பவுலின் சிந்தையாக மாறுகிறது. கிறிஸ்துவின் அன்பு இவருடைய அன்பாக மாறுகிறது. கிறிஸ்துவுக்கு என்னென்ன பிரியமோ அதுவே இவருடைய பிரியமாக மாறுகிறது. அதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்துவோடு உள்ள வாழ்க்கை என்று நாம் சொல்லலாம். கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய அன்பாக மாறும். கிறிஸ்துவின் திட்டம் நம்முடைய வாழ்க்கையின் திட்டமாக மாறும். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய தேர்ந்தெடுப்புகள், நம்முடைய வாழ்க்கையின் திட்டங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் சிந்தையில் தான் நடக்கின்றதா என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய சிந்தனையில் ஓடுகின்ற காரியங்கள், இது எல்லாம் கர்த்தருக்கு உகந்த காரியங்களாக இருக்கின்றதா என்று சிந்தித்து இந்த நாளை நாம் துவங்குவோம். கர்த்தருக்காக ஜீவிப்போம், கர்த்தரோடு வாழுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.